ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் சமயக்கட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை வச்சு நம்ம முடியை எப்படி காடு போல் வளர வைக்கிறதுக்கான ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த 2 பொருள் என்ன, அந்த பொருளை வச்சு எப்படி இந்த ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா வெந்தயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயத்தை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஏன் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த வெந்தயத்தில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் அடங்கிடும். வெந்தயத்தில் நம்ம முடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நம்ம இதை எடுத்திருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கரிஞ்சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். அந்த தண்ணி அப்படியே இருக்கணும். இந்த கரிஞ்சீரகமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா அடர்த்தியாக செழுமையாக வளர வைக்கும். இந்த ரெண்டுலையுமே நம்ம முடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே அடங்கியிருக்கு. நம்ம முடி உதிர்வது கூட நின்று முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கிற தன்மை இந்த ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ இந்த 2 பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. கரிஞ்சீரக தண்ணியும் கரிஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடியை நல்லா காடு மாதிரி வளர வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹேர் பேக்கை வீட்டிலே இருக்கக்கூடிய, அதுவும் சமயக்கட்டில் இருக்கக்கூடிய 2 பொருளை வச்சு எப்படி எளிமையான முறையில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை மணி நேரம் உங்கள் தலையில் அப்படியே ஊற விட்டுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்புவோ இல்லை சீயக்காவே கொண்டு உங்கள் தலையை அலசிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.